மற்ற கட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கட்சி பார்த்தா அமைச்சர், இந்த கட்சி பார்த்தா முன்னாள் அமைச்சர். இந்த ரெண்டு பெரும் ஜாம்புவானுக்கு நடுவுல இந்த சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த தென்னரசு போட்டா கட்சி வளர்ப்பானா? நம்ம முதலமைச்சர் ஆக முடியுமா? அப்படியெல்லாம் மற்ற தலைவராக தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த இந்த சாதாரண கூலி தொழிலாளி தென்னரசையும் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காருன்னா அப்ப நம்ம தலைவர் யாருக்கான தலைவர்? நம்ம தலைவருடைய ஆட்சி யாருக்கான ஆட்சியா இருக்கும்? ஏழை எளிய அனைத்து மக்களுக்குமான ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா இந்த தென்னரசு கிட்ட பெரிய பங்களால நானே சாதாரண ஓட்டு வீட்டில் தான் இருக்கேன். இது தலைவருக்கும் தெரியும், பொதுச் செயலாளருக்கும் தெரியும், என் கூட செயல்படுற அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும். என்கிட்ட பெரிய பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட அதிகாரம் இல்லை. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி தலைவருக்காக போஸ்ட் ஒட்டி பேனர் கட்டினேன். தலைவர் பேர்ல தலைவர் பிறந்த நாள் வந்தா அன்னதானம் போடுவேன், வேட்டி சேலை கொடுப்பேன், ஏதாவது நலத்திட்டம் பண்ணுவோம். படம் வந்தா பேனர் அடிப்போம், போஸ்ட் அடிப்போம். இந்த மாதிரி சுத்தி நின்ற எங்களை அன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பாருனால எங்களுக்கு உண்மையா தெரியாதுங்க. நாங்க டவுசர் போட்டு தான் மன்றம் திறந்தோம். இன்னைக்கு தான் தலைவர் தமிழக வெற்றிக்காக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளை மன்ற தலைவரா மன்றம் திறக்க சொல்லலாம் வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிப்பாரு, அவளுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சேரன்றதால எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவரை திரையில பார்த்தோம், ரசிச்சோம், மன்றம் திறந்தோம், அவர் பேர்ல சேவை செஞ்சோம். அன்று முதல் இன்று மட்டும் நாங்க செய்யலைங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மன்றம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தளபதி பேர்ல நலத்திட்ட உதவிகள், ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர சைக்கிள், செலவு தொழிலாளர்களுக்கு செலவை பெட்டி, தளபதியின் உத்தரவின் பேர்ல பொதுச் செயலாளருடைய திருக்கரனால 2019ஆம் ஆண்டு தளபதி விலையில்லா விருந்தம் என்ற பேர்ல தினந்தோறும் காலை உணவு வழங்க வரும் கழகம் தான் நம் தமிழக வெற்றி கழகம். அன்று முதல் இன்று வரை அந்த அடுப்பணியாம இன்னைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். தினந்தோறும் காஞ்சிபுரத்துக்கு வாங்க, தினந்தோறும் நம்ம 150 பேர் நம்ம தளபதி பேர் சொல்லி நம்ம தினமும் சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு போறோம், வயிறார தளபதியை வாழ்த்திட்டு போறாங்க. இப்பதாங்க கட்சி ஆரம்பிச்சாரு. 2019 நாங்க தமிழக வெற்றி ஆரம்பிச்சோம். இப்படி முன்னேற்ற பல திட்டங்கள். உத்தரநூரில் எடுத்துங்க, மாகரல் கிராமத்தில் ஒரு விதவை பெண்மணி, ஒரு தாய்மாரு, அவங்களுக்கு 2 பொன் குழந்தை. அவங்க ஒரு வாடகை வீட்டில், கூரை வீட்டில் தான் இருந்தாங்க, 300 ரூபா வாடகையில். தலைவர் வந்து மக்கள் குறை கேட்ப படிவம்னு ஒரு படிவம் கொடுத்து அனுப்பிச்சாரு. எல்லாருக்கும் தெரியுங்கல்ல, தெரியுங்களா? எல்லா கிராமத்திலையும் மக்கள் குறையை நம்ம கேட்டோம். எப்போ? போன வருஷம் நம்ம ஓட்டு கேட்க போன வருஷம் மக்களுடைய பிரச்சனை கேட்டு போனோம். எந்த கட்சினா மக்கள் பிரச்சனை கேட்டு வீடு தேடி சென்ற வரலாறு உண்டா?